ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே ஒன்று கூட்டினது வந்து கில்லிக்கு தான். அண்ட் ஆல்சோ தட் ஃபிலிம் ஹேட் அ அன்இன்ஃபார்ம்டு டிலேட் ரிலீஸ். ஒரு தேதி அறிவிச்சுட்டு அது வராம சனிக்கிழமை வந்துச்சு. ஆமா, அது இப்பயும் ஒரு சனிக்கிழமை தான் ரிலீஸ். ஒரு மாதிரி புஷ் பண்ணி டிலேடா தான் அந்த படம் வந்து. முத்துப்பாண்டிக்கிட்ட அவ்வளோ வீரமா இருப்பார்ல விஜய். அது முடிஞ்சிடும், அங்கேயும் கிளம்பி வந்துட்டாரு. அந்த பாலத்துல பயங்கர மாசா சிகரெட் வச்சுட்டு வந்தது எல்லாம் வந்துருச்சுங்க. ஆனா வீட்டுக்கு வந்தோடனே போய் ஒரு அட்டன்ஸ் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு அப்போ தப்புன்னு ஒரு ஷிஃப்ட் இருக்குல்ல. அப்ப மெகா மாஸ் சீன் படத்துல என்ன தெரியுமா, நான் ஒன்னு நினைச்சு பயப்படுறேன் என் பையனை விட்டான்னு வருப்பாரு. ஆமா ஆமா ஆமா. ஆனா ஒரே சீன். அப்ப சப்போர்ட்டிவா இல்லாத ஒரு அப்பா கடைசியா வந்து இப்படி பேசும்போது தான் மாஸ் ஒர்க் ஆகுது. அதுக்கும் கமர்ஷியல் படத்துல ஒரு செம்ம டீடைலிங் பொதுவா பண்ண மாட்டாங்க. புவி ஒரே ஒரு சீன்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவா எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு. உட்காந்துருப்பார்ல கூடவே அந்த கராத்தே ராஜா, அவர் ஓடி வருவாருங்க, வந்து கை கடி நின்றுவாரு. எனக்கு வந்து சிலிர்த்துருச்சு. அது ஒரு பக்கா மொமெண்ட்டுங்க. ஏன்னா அவன் என்ன சொல்லுவான், பரவாயில்ல எந்திரிக்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது, வெட்டிடுவான். படத்தோட மோஸ்ட் ஃபேவரட் ஷாட் அந்த லைட் ஹவுஸோட இது சுத்தும் தெரியுமா, அப்ப விஜய் மேல ஒரு ஸ்டே சரியான ஷாட். வெயிட் பண்ணிட்டு கட் பண்ண அப்படிலாம் கமர்ஷியல் படங்களை ஷாட் வைக்க மாட்டேங்குது. அது லைவ் லொகேஷன், அங்க அப்படியே வச்சு ஒன்று அடிக்கிறாங்க. அவரு ஏன்னா த்ரோட்டை நீங்க என்ன சீன் பார்த்தாலும்ல இவ்வளவு பத்திரமா காப்பாற்றி விட்டுருணும், இவ்வளவு போய் காப்பாற்று, அந்த இன்டென்ஷன்லேயே தான் அந்த கேரக்டர் த்ரோட்டா டிராவல் ஆகிட்டு இருக்கும். பிடி பிரைம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வாரம் ஃபுல்லாகவே கில்லி வாரம் தான். ஏன்னா ரீரிலீஸ் ஆகி பெரிய ஓட்டம் ஓடிட்டு இருக்கு. இது வரைக்கும் ரீரிலீஸில் பண்ணாத விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த படம் பற்றியும் அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் மெமரிஸ் பற்றியும் பேசுறதுக்கு நம்ம கூட 2 தூண்கள் சேர்ந்துருக்காங்க. அபிஷேக் ராஜா அண்ட் மாதேவன். வணக்கம். வணக்கம் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதே வந்து ஃபர்ஸ்ட் மெமரிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஐ ரிமெம்பர் சீயிங் கில்லி இங்கே தியாகராஜில் தான் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்குறேன். பிளாஸ்டிக் சேர், எக்ஸ்ட்ரா சேர்லாம் பயங்கரமாக போட்டிருந்தாங்க. எனக்கு 7 மாமா, தாய் மாமா. அதில் ஒரு மாமா டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட் அந்த இன்ஸ்டியூட் வச்சு நடத்திட்டு இருப்பார். ஸோ அந்த மாமா டிக்கெட்டுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது, ப்ளீஸ் மாமா தயவு செஞ்சு. ஸோ இப்போ தியாகராஜால ஹெவி ப்ரெஷர் ஆஸ் யூஷுவல். ஃபஸ்ட் ஷோலாம் அலோவ் பண்ணல, பேர்லி 12 years old. அதனால ஈவினிங் ஷோ கூப்பிட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடியிலேருந்தே நமக்கு வந்து விஜய் அப்படின்னா பாடல்கள் மூலமாக தான் பெரியளவில் ஒரு பெரிய ரீச். அவரோட படம் எல்லாமேலாம் பார்க்க விட்டுருக்க மாட்டாங்க. படங்களில் பாடல்கள் மூலமாக ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணவர். என்ன பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாப்புல அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு அவர் மேலே நமக்கு கிரியேட் ஆன ஒரு அட்ராக்ஷனு. கில்லி தேட்டரில் பார்த்ததுக்கப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 times வெவ்வேறு காலகட்டத்தில் அது ஒரு 100 day 150 day ரன் இருந்துச்சு அதுக்கு ஆல்மோஸ்ட். ஸோ இப்போ மதுரையில் மதிய தேட்டரில் ஒரு வாட்டி, சென்னையில இன்னொரு வாட்டி தியாகராஜால. பொதுவாக எங்கள் 9 படத்துக்குலாம் வரமாட்டாப்புல. வீட்டோட நம்ம அதை போய் போடுற அளவுக்கு அந்த படம் அப்படி இருந்தால் அவர் வந்து சரி வரேன் அப்படின்ற லெவலில் இருப்பார். ஸோ அவரையும் ஒரு 3rd timeலாம் கூப்பிட்டு போன ஞாபகம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் நம்ம ஒரு 15 வயசுக்கு அப்புறம் தான் பசங்களோட போய் படமா போகல, ஃபேமிலியோட பயங்கரமாக இறங்கி என்ஜாய் பண்ணி. அப்பா அம்மாலாம் இருப்பாங்க, நம்ம அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி போய் முன்ன நின்று டான்ஸ் ஆடுறது, பயங்கரமாக கத்துறது. அண்ட் அது அந்த படம் வந்து ஒரு 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 யூஃபோரியா தான். அது இன்னி வரைக்குமே அது திரும்பவும் ரோஹினி ஃபர்ஸ்ட் சொல்லி ரியலைஸ் பண்ணது அதுதான். இந்த படம் வந்து ஒரு பொதுவாக கல்ட் படம்னா இப்போ நம்ம உலகநாயகன் படங்களை நிறைய உதாரணமாக சொல்லுவோம். கமர்ஷியல் ஃபிலிம், ஆல் சென்டர் ஹிட்டு, இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஃபேனிசம், அது எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு விஜய் படமும் கூட. ஸோ அந்த விதத்தில் ஆனால் ஒரு இப்போ நம்ம லோகேஷோட பீக்கை பற்றி பேசுகிறோம்ல, அன்னைக்கு தரணி அவர்களை யோசிச்சு பாருங்களேன், ஒரு தில் தூள் கில்லி அந்த ட்ரிலாஜியே. ஸோ தட் வாஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் மெமரி. மதிய தேட்டரில் கிட்டத்தட்ட ஒரு 70th day மாதிரி கூட ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஆக்கியூபன்சியில். அந்த இன்னைக்கு கூட நமக்கு டைலாக்ஸ் ஞாபகம் இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஷோ ரோஹினியில் பார்க்குறோம், நிறைய ஜென்சி கிட்ஸ் வந்து டைலாக்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அவங்க இப்போ தான் வாட்டி தேட்டரில் பார்க்குறாங்க. ஒரு ஃப்ளாலெஸ் என்டர்டெய்னர். என்னதான் கொஞ்சம் பயங்கர தாட் போட்டு பண்ண படம் தான் நான் நினைக்கிறேன். ஒரு காஸ்டிங் ஐடியாலேருந்து நிறைய இருக்குது பேச. பட் வெரி ஃபர்ஸ்ட் மெமரிஸ் நம்ம தியாகராஜால சென்னையில் கில்லி பார்த்தது தான். கில்லி வித்யாசாகர் வழியாக தான் ஃபஸ்ட்டு மெமரி. பாட்டு தான். அப்போ நமக்கு வித்யாசாகர்னு பேர்லாம் கூட தெரியாது, ரொம்ப சின்ன பையன். பட் விஜய் வந்து எனக்கு துள்ளாத மனம் துள்ளும்லேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு விஜய் படம் எனக்கு தேட்டரில் துள்ளாத மனம் துள்ளும். அப்போலேருந்து நான் விஜய்க்கும் எனக்குமான ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஏன்னா கிளைமேக்ஸில் பயங்கரமாக அழுதேன். ஏன் பிரிகிறாங்கன்னா நமக்கு தெரியாது, ஏன் சேர்றாங்கன்னு அப்போ புரியாது. இருந்தாலும் விஜய் அழுத எனக்கு அழுக வந்துடும். அது வந்து அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது இப்போ வரைக்கும் தொடருது, அப்படியே தான் இருக்குது. விஜய் கண்ணுக்கலங்க நான் மட்டும் என்னால் ஹேண்டிலே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது துள்ளாதவனம் துள்ளு மாதிரியான படங்கள் அதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும்போது தமிழன் அந்த மாதிரியான ஃப்ளோக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. பார்த்தா கில்லியோட பாட்டுலாம் வெட்டிக்குது அப்படியே இல்லை. பாட்டு தான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே. ஐ ஆல்வேஸ் சே விஜய் ஃபேன்ஸ் ஒரு 100% அப்படின்னா அதில் ஒரு 30-40% வந்து வித்யாசாகர் வழியாக வந்த விஜய் ஃபேன்ஸ் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஏன்னா
பாடல்கள் ஒரு ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப முக்கியன்றது நான் விஜய் வழியாக தான் கற்றுக்கிறேன். வித்யாசாகர் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். இன்னைக்கு வரைக்கும் தியேட்டரில் பார்க்கும்போது மியூசிக் கான்செப்ட் மாதிரி இருக்குது படம். ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், அர்ஜுனர் வில்லு விஜய்க்கு பண்ணதை வேற எந்த பாட்டுமே விஜய்க்கு பண்ணலன்னு தான் எனக்கு தோணும். அந்த சுச்சுவேஷனுக்கு அப்படி ஒரு பாடலும் யாரும் ஹெவி ஃபுல் ஆன் ஹார்ட் ராக்கு சுக்விந்தரை கூப்பிட்டு வேற மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு. ஒரிஜினலாக அந்த பாட்டு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஒரிஜினலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மெலடிக்காக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. இங்கே சார் சட்டையை கழட்டிட்டு தலைவன் ஸ்டெப்னி எல்லாமே ஜிப்சியை தூக்குறாண்டான்னு முடிவு பண்ணி பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அண்ட் அப்படி போடு அப்போ வந்து நமக்கு அர்ஜுனர் வில்லுனா செகண்டரி தான், அப்படி போடு தான் ஃபர்ஸ்ட். அப்படி போடு எங்கே போனாலும் இருக்கும், பஸ்ஸில் இருக்கும், ஆட்டோவில் இருக்கும். ஸோ அப்படி போடு வழியாக தான் எனக்கு வந்து கில்லி இன்ட்ரடியூஸ் ஆகுது. அண்ட் விஜய் லூஸாக சட்டை போட்டிருப்பார். அப்போ தான் நானும் இப்போ வரைக்கும் 1 சைஸ் எக்ஸ்ட்ரா சட்டை வாங்குறது வந்து விஜயால தான். ஸோ இது எல்லாமே விஜய் தாங்க நமக்கு. அப்படி பார்த்தா எல்லாமே கில்லி. நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கில்லி தேட்டரில் பார்க்குறேன். ஆங்கரை மாற்றுங்க ப்ளீஸ். இது வந்து தெய்வ ஊத்தம் பண்ணியிருக்காங்க அந்த தம்பி. இது மதுரைக்காரன் வேறவே. நான் இருந்தது வந்து ஊர் அலங்காநல்லூர். அங்கே ஃபர்ஸ்ட் ரிலீஸ் வராது. வந்துச்சுன்னா டவுனில் போய் தான் பார்க்கணும். எனக்கு கூப்பிட்டு போகலாம், அப்போல்லாம் யாரும் கூப்பிட்டு போக மாட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் மெமரி என்னென்னா, இந்த சன் டிவிலலாம் வந்து காலையில் அந்த ட்ரெய்லர் போடுவாங்க தெரியுமா ஒவ்வொரு படத்துக்கும். ஆமாம், ஸ்ரீ சூர்யா மூவிஸ் AM ரத்னம் பிரசன்ட். அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் மெமரி கில்லினாலே. செம சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ தேட்டரில் பார்த்தப்போ செம என்ஜாய் இருந்துச்சு. அண்ட் இந்த படம்னாலே வரக்கூடிய ஒரு ரொம்ப மெமரபுளான விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஏதோ ஒரு சீனோ, ஏதோ ஒரு டைலாகோ? கில்லின்னு அந்த இப்போ நீங்கள் சும்மா பேசிட்டே இருக்கும்போது அந்த டைட்டில் யாராவது சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த வார்த்தை கேட்டாலே உங்களுக்கு அந்த படம் தான் ரீகால். கரெக்ட். இப்போ நம்ம யாரும் போய் இப்போ இன்னி வரைக்கும் கில்லின்னு ஏன்டா கபடி படத்துக்கு டைட்டில் வச்சிங்க நம்ம யாருமே கேள்வி கேட்கல. கரெக்ட். ஏன்னா இந்த படத்தில் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அது எனி ஃபிலிம் தட் இஃப் இட் மேனேஜஸ் டு என்டர்டெயின் யூ, forget the flaws completely. அப்போ படம் வந்த புதுசுல என்னடா அண்ணன் செத்துட்டா அடுத்த சீன் அதை பாடிட்டு இருக்குன்னு கேட்ட நிறைய பேர் இருக்காங்க. பட் அடுத்த சீனே நம்ம ரொம்ப நேரமும் ஒன்று தேடிட்டு இருந்தோம்னு ஒருத்தர் வந்து சொல்லுவார். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சொல்லிட்டு தான் போகிறோம். அப்புறம் தான் அவங்க த்ரிஷா பயந்துட்டு ஓடுவாங்க. கில்லின்னு வார்த்தை கேட்டாலே அந்த படம் தான் நமக்கு ரீகால். உடனே இப்படி வரல இப்படி பண்றது. அண்ட் சின்ன வயசுல ஆஃப்டர் படையப்பா ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே ஒன்று கூட்டினது வந்து கில்லிக்கு தான். அண்ட் ஆல்சோ தட் ஃபிலிம் ஹேட் அ அன்இன்ஃபார்ம்டு டிலேட் ரிலீஸ். ஒரு தேதி அறிவிச்சுட்டு அது வராம சனிக்கிழமை வந்துச்சு. ஆமா, அது இப்பயும் ஒரு சனிக்கிழமை தான் ரிலீஸ். ஒரு மாதிரி புஷ் பண்ணி டிலேடா தான் அந்த படம் வந்துச்சு. அண்ட் அப்பெல்லாம் வந்து நமக்கு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து தமிழ் படங்கள்ல அவ்வளோ நல்லா போஸ்டர் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. ஐம் டாக்கிங் அபவுட் ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ்லாம் தெரியாது. படத்தோட போட்டோஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கும். எனக்கு ஒயிட் ஷர்ட்ல சிரிச்சிட்டே சில போட்டோஸ் அன்பிலீவபிள், சூப்பரா, பயங்கரமா ஆளாவே பயங்கரமா இருப்பாங்க. விஜய் சாம் இன் தட் ஃபிலிம் அன்மேட்சபிள்ங்க. இல்லங்க, தட் புட் ஹிம் ஆன் தி மேப்னு நினைக்கிறேன் மாத்தேனா. இல்லங்க, நான் என்ன சொல்றேன், மாஸ் ஓகேங்க, மாஸ் அரைவல் சூப்பர். ஆனா இப்போ வரைக்கும் ஹியூமர் ஒர்க் ஆகுது. இப்போ வரைக்கும் விஜயோட ஃபிளெக்சிபிலிட்டி சூப்பரா இருக்கு. அவர் சிரிச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆசையா இருக்கு விஜய் பாக்குறதுக்கு. மேக்கப் போடலையோன்னு எனக்கு தோணுச்சு. இந்த வாட்டி தான் நான் அதை கவனிச்சேன். ஆமாமா, அவ்வளோ சூப்பரா இருந்தாரு. இல்ல டெம்ப்ளேட் தமிழ் சினிமா கமர்ஷியல் ஹீரோன்றத பேட்டன்ட் பண்ணவர் வந்து ஒரு 3-4 ஹீரோஸ் தான். அதுல வந்து விஜய் அவர்கள் வந்து கில்லி மூலமா ஒரு பேட்டன்ட் பண்றாரு. இதுதான் கம்ப்ளீட். டான்ஸ் வரணும், ஆக்ஷன் வரணும், எமோஷன் வரணும். அதுவும் இந்த அடிங்கப்பா ரொம்ப தேங்க்ஸ் புவின்னு சொல்ற இடமா இருக்கட்டும். அவர் வந்து கீழே பாட்டு பாடிட்டு இருப்பாரு, ஹிந்தி பாட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. இவர் மேலே இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாப்ல. ஆளாவே அவ்வளோ ஃபிளெக்சிபிளா இருப்பாரு பாருங்களேன், அவ்வளோ ஜாலியா. நிக்கவே மாட்டாருங்க விஜய். ஒரு பாட்டு இருக்குல்ல, அதுல நிக்கவே மாட்டாரு. இந்த தாமுலாம் ஆடிட்டு இருப்பாங்க ஃப்ரண்ட்ல, அப்ப கூட கை தட்டிட்டு இருப்பாரு, குதிச்சுட்டே தான் இருப்பாங்க. சூப்பரா கட்டிட்டு ஜாலியா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஒன் திங் தட் தே கான்ஸ்டன்ட்லி டிட் வாஸ் தரணி வாண்டட் டு இட் வாஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் அசோசியேஷன் வித் தளபதியில. ஸோ அதை ரொம்ப மைல் ஸ்டோனா மாற்றணுன்றதுல அவர் ரொம்ப உறுதியாக இருந்திருக்கு. தெரிஞ்ச அளவுக்கு பேசின அளவுக்கு என்னன்னா, தேவர் வெரி பர்டிகுலர் தட் த ஹியூமர் ஹஸ் டு ஒர்க். அண்ட் தரணியோட நீங்கள் ப்ரீவியஸ் 2 படங்கள் பார்த்தாலும் எவ்வளோக்கு எவ்வளோ சீரியஸ் இன்டென்ஸ் ட்ராமா அண்டர்டாக் நரேட்டிவ் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஹியூமர் பேரலா. இப்போ நம்ம படங்கள் செட் பண்ணுற விதம் மாறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரொம்ப கேரக்டர்னா நம்ம கேரக்டருக்குள்ளேயே இருக்கும். கதை சொல்லும் போதும் சரி, எழுதும் போதும் சரி. ஆனால் அந்த டைம்லலாம் எல்லாருமே அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளான கேரக்டர்ஸ் தான் எழுதிட்டு இருந்தாங்க. தில்லு, தூள், கில்லி ஆர் எனி ரஜினி ஃபிலிம் ஃபார் தட் மேட்டர். இப்போ அண்ணாமலையிலலாம் அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக, அவ்வளோ குழந்தைத்தனமாக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளோ சில்லியாக கூட சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனால் கட் பண்ணால் அசோக் அது இருக்க தான் செய்யும். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டின்றது மஸ்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் தான் ரொம்ப கேரக்டர் பேஸ்டு, ஸ்டோரி பேஸ்டு படங்கள் வர்றதுனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் அதை மட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. இப்படி பார்த்தா எல்லா டாப் ஆக்ஷன் ஹீரோஸும் காமெடி பிரிப்பாங்க. அர்ஜுன், சரத்குமார் எல்லாருக்குமே காமெடி பயங்கரமாக வரும். தோஸ் were times when comedy was a necessary ingredient
ஃபார் பீப்புள் டு கம் அண்ட் வாட்ச் த ஃபிலிம். அக்ரீட். அப்படி பார்த்தா மெர்சல்ல ரோஸ் மில்க் சீன் இருந்துச்சுல்ல, எனக்கு அந்த மாதிரி விஜய் பார்க்குறது பயங்கர ஜாலியாக இருக்கும். கரெக்ட்ல பாக்கெட்டில் பிஸ்கெட் பாக்கெட் வச்சு, இன்னொன்று ரோஸ் மில்க் சீன்லாம் பயங்கரமாக இருக்குங்க ஆக்சுவலாக. இன்ஸ்பைட் ஆஃப் வடிவேலு, சச்சின் முழுக்க முழுக்க அவர் தானேங்க காமெடி, லீட் காமெடியனே அவர் தாங்க. ராஜகம் பண்ணியிருப்பாரு. அவருக்கு வசீகரா தலைவருக்கு வந்து ஆக்சுவலாக ஃபேவரட் தளபதி ஃபிலிம்னு கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இடங்கள்ல. ஒரு விஜய் பண்ண படங்களே எனக்கு வசீகரா ரொம்ப பிடிக்கும்னு இங்கே சொல்லியிருக்காரு. தெலுங்குல இருந்த ஒரு அது பெரிய ஹிட் படம். அதை வந்து ஏன் சார் மாத்துனீங்கன்னு தரணிட்ட பேசும்போது கேட்டிருந்தாங்க. அதை பார்த்தப்ப நான் வச்சிருந்த 3 கதை அதுல இருந்துச்சு. அவர் ஒரு ஓனர்ஷிப் எடுத்துட்டாப்ல. ஒரு லைட் ஹவுஸ் பத்தி ஒரு கதை வச்சிருந்தாரு, இன்னொரு கதை அந்த மாதிரி 3 கதை அதுல தெரிஞ்சுச்சு. நான் பண்ணாம மட்டும் யாராவது கண்டிப்பா பண்ணிடுவாங்க, ஸோ நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து அந்த அப்பாவுக்கு பயந்த பையனா மாத்துனது, அது அந்த அந்த கதையவே சுத்தமா டோட்டலா மாத்திடுச்சு. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ்ல ரசிச்சது எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்சது எனக்கு இதுதான். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ட்ராமா கொடுத்துருச்சு படத்தில், செம ட்ராமா கொடுத்துருச்சுல. நான் இன்னொன்று இருக்குது, இப்போது முத்துப்பாண்டிக்கிட்ட அவ்வளோ வீரமாக இருப்பார்ல விஜய், அது முடிஞ்சிடும். அங்கேயும் கிளம்பி வந்துட்டார், அந்த பாலத்தில் பயங்கர மாசா சிகரெட் வச்சுட்டு வந்தது எல்லாம் வந்துருச்சுங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே போய் ஒரு அட்டனன்ஸ் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு அப்போ தப்புன்னு ஒரு ஷிஃப்ட் இருக்குல்ல. அப்போ அப்பையும் அவர் அப்பாட்ட வேற மாதிரி தான் இருப்பார், அம்மாட்ட வேற மாதிரி தான் இருப்பார். இது ரொம்ப 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 வீட்டுக்கு நெருக்கமான ஒருத்தராக அவரை காமிச்சிருச்சு. ஒரே ஒரு டயலாக்ல ரொம்ப அழகா, இது எங்க அம்மாவோட ப்ரிப்பரேஷன், எங்க அப்பா வந்து ஸ்ட்ரிக்ட், அழகா அந்த மொத்த சூப்பருங்க. சரியான மறுபடியும் கூட சாயங்காலம் கில்லி பாப்பமா அந்த மாதிரி ரொம்ப அழகா எல்லாமே அந்த சீன்குள்ள வந்துரும். அண்ட் ஆஷிஷ் வித்யார்த்தியை காஸ்ட் பண்ணதும் சரியான பயங்கரமான கேட்ச் அது. ஏன்னா அதே ஆள் தான் தில்லில மூஞ்சில கோடுலாம் போட்டுட்டு ரணகளா கொடூர கேவல வில்லனா வருவாப்ல. அவரே தூக்கிட்டு வந்து இங்க இப்படி பொசிஷன் பண்றதுன்றது, இத்தனைக்கும் ஒரு இடத்துல லிப்சிங் இருக்காது, எல்லாமே பப்ளிகம் தான். ஆனா அது அப்படி நான் தான் அவங்க அப்பா பேசுறேன் ஒண்ணு வரைக்கும் எல்லாமே உட்கார்ந்துருது அந்த ஒரு சீன்ல. அண்ட் அவங்க அப்பா எல்லாம் ஒரு உச்சக்கிட்ட மெகா மாஸ் சீன் படத்துல என்ன தெரியுமா, நான் ஒன்னு நினைச்சு பயப்படுறேன் என் பையனை விட்டான்னு வருவாரு. ஆமா ஆமா ஆமா. ஆனா ஒரே சீன் அப்ப சப்போர்ட்டிவா இல்லாத ஒரு அப்பா கடைசியா வந்து இப்படி பேசும்போது தான் மாஸ் ஒர்க் ஆகுது. அதுக்கும் கமர்ஷியல் படத்துல ஒரு செம்ம டீடைலிங் பொதுவா பண்ண மாட்டாங்க. புவி ஒரே ஒரு சீன்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவா அண்ணன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு. அண்ட் இந்த படத்துல இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, தளபதியோட கேரக்டர் ஆர்க்கு பாருங்க, ஸ்டார்டிங்ல இருந்தே அவருக்கு பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்றது அப்ஜெக்டிவே கிடையாது, கபடி ஆடணும் அவ்வளவுதான். நீங்க சூரத் எங்க பாட்டுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஓடகள் சீக்வன்ஸ்க்கு அப்புறம் இவனுங்களா பொண்ணுங்களை பார்த்தோன்னே வானாண்டா டே. அதனாலதான் கடைசி வரைக்கும் அவருக்கு தனலட்சுமி மேல இருக்கிறது லவ்வா இல்லையான்னு அவருக்கே தெரியல. தனலட்சுமி வா போலாம் அப்படின்னு எம்மா ஸ்டார்ட் பண்ணும்போது தான் தெரியுது, ஓ இதுதான் லவ்வா. அங்கதான் வாதையோட வந்து பிரேக் ஆகி சரி அப்படி ஆயிடுச்சு. இட் ஸ்டில் வர்க்ஸ். ஐயோ ஃபார் எவர் பீக் ஆஃப் கமர்ஷியல் சினிமா. கண்டிப்பாங்க. ஸோ அந்த இதை எப்படி நான் எப்படி பாக்குறேன்னா, சரண் சார் ரொம்ப அழகா சொன்னாரு, எந்த படம் விலை போகுதோ அதுதான் கமர்ஷியல் படம். பருத்தியூரின் கமர்ஷியல் படம், அது கரெக்ட். எந்த படம் விலை போகுதோ அது கமர்ஷியல் படம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஜனரஞ்சகமான சினிமா, ஆழ்ச்சலும் அப்படி ஐகானிக் டைலாக், எல்லாமே கேரக்டர்ஸ் கேரக்டர்ஸ் வந்து ப்ராப்பராக எழுதியிருக்காங்க படத்துக்கு. ஸோ அதனால வந்து அது பீக் ஆஃப் கமர்ஷியல் சினிமா. பிகாஸ் ரன் டைம் வந்து ஆல்மோஸ்ட் 2 hours 50 minutes. ஆல்பம் ஹிட்டு, விஷுவல்ஸாக பயங்கரமாக இருக்கு, கேமரா ஒர்க்கே தனியாக எடுத்து பேசலாம் அவ்வளோ. கண்டிப்பாக. ஸோ பீக்குன்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அண்டர்டாக், ஹீரோ வர்சஸ் வில்லன். இப்போ நீங்கள் சண்டைக்குழி எப்போ வருது? அதுக்கு அடுத்து தான். ஆனா அதுக்கு முன்னாடியே நம்மால் புழுதியை பறக்க விட்டு 1-to-1 போட்டாப்ல. ரொம்ப சிமிலருங்க. ஏன்னா இதுல பேப்பர் பறக்கும், அதுல வக்கீல் பறக்கும், அவ்வளவுதான். அங்கேயே முடிஞ்சுல. ஒரு படம் ஒரு நல்ல பயங்கரமான கமர்ஷியல் படம்ன்றது, இப்போ கேஜிஎஃப் மாதிரியான சாலிடான படங்கள் வருதுன்னு நமக்கு எப்போ தெரியும்னா, மேக்கர்ஸ் கிட்ட ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கு, ஒரு கன்விக்ஷன் இருக்குன்னா அது படத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிரும் நான் ரொம்ப நம்புறேன். அப்படி பார்த்தா இளைய தளபதி விஜய்னு போடும்போது விஜயோட ஷார்ட் ஒன்று வச்சாங்கல்ல, நடந்து வர ஷார்ட், அங்கேயே வந்து இன்ட்ரோ வந்துட்டான்டா அந்த மாதிரியான ஒரு அவங்களுக்கே தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு தோணுச்சுங்க. நான் இன்னொன்னு சொல்லவா, சேத்துல தள்ளி விட்டுருவாரு, பிரகாஷ் ராஜ் கீழே கிடப்பாரு. ஓகே தெரியும், பரவாயில்ல, அது விழும்போது தெரியும். ஓகேவா, உட்காந்துருப்பார்ல கூடவே அந்த கராத்தே ராஜா, அவர் ஓடி வருவாருங்க, வந்து கை கடி நின்றுவாரு. எனக்கு வந்து சிலிர்த்துருச்சு. அது ஒரு பக்கா மொமெண்ட்டுங்க. ஏன்னா அவன் என்ன சொல்லுவான், பரவாயில்ல நான் எந்திரிங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது, வெட்டிடுவான். கரெக்டா, முத்துமாணி போய் என்ன சொல்லுவாங்க, எதுவுமே பண்ண முடியாதுங்க, அவன் கை கட்டி நின்றுவாங்க. இது ஆக்சுவலா எனக்கு வந்து பயங்கரமான மொமெண்ட். ஆக்சுவலா செம்ம சீன். சின்ன லெவல்ல எப்படி ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்க. ஒரு தனலட்சுமி கிட்ட போய் பவுடர் எல்லாம் போட்டு கடிச்சு பேசிட்டு பின்னாடி ஒருத்தன் எல்ஐசி வேலை பாக்குறாங்க, போர்டு அவனை அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொன்னு இருக்குங்க, அவனை தூக்குங்க, அவனை தூக்குங்க. திரும்ப இன்னொரு ஷாட்லயும் அது சஜஷன்ல இருக்கு.
அராஜகம் பண்ணியிருக்கானுங்க. இவர் போஸ்ட்ல ஒரு சூப்பரான மேட்டர் போடுறதா நானும் படத்துல அந்த இடத்துல வெடிச்சிட்டேன். என்ன இல்ல அப்போ அப்படி அப்படின்னு அதெல்லாம் லைவா எப்படி கிரியேட் ஆச்சுன்னு தெரியல. விடி விஜயன் வந்து நீங்க சும்மா பாட்டுல கூட பாருங்களேன், எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க இந்த படத்துல. இவர் வந்து பிரகாஷ் ராஜ் உங்க அண்ணன்ட்ட மரியாதையா தான் போய் பொண்ணு கேட்டேன், ஆனா அவன் என்ன வந்து அவமரியாதை ட்ரிப்னு டைலாக தான் சொல்றாரு. ஆனா அந்த சீன் அர்ஜுன் அறிவியல் கமிட் ஆகுது. ஆமா ஆமா. அண்ட் ஷாலால வந்து யார் வேணும் அது அப்படி யாரவனோன்னு நம்மால் குதிப்பாப்ல உள்ள. எனக்கு இன்னொரு ஷாட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 விஷயம். சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா, இப்ப அதுக்குள்ள டிராமா வேணும். சேஸ் பண்றாங்க, பட் அதுக்குள்ள டிராமா வேணும்ல. கராத்தே ராஜா என்ன பண்றாரு, அவருக்கு வேகம் பத்தலங்க, டிரைவர் அடிச்சு தள்ளிடுவாரு, நான் ஓட்டுறேன்னு. இதெல்லாம் தாங்க எனக்கு மாஸ் கமர்ஷியல் படத்துல நம்ம வேகத்திலே இருக்கான்ல, அது பயங்கரமா ஒர்க் ஆகுதுங்க. அண்ட் இவங்களோட ஜிப்சியோட ரியர் வியூ மிரர் இருக்குல்ல, அதுல ஒரு ஷாட் வச்சிருந்தாங்க, பின்னாடி இருக்கிற எல்லா காரும் அதுல தெரிஞ்சது. சூப்பரா இருக்கு, பயங்கரமான எஃபர்ட். எனக்கு அந்த கோபுரத்துக்கு கீழே இவங்க 2 பேரும் நிக்கிற ஸ்டில் ரொம்ப பிடிக்கும். அது ஷார்ட் போஸ்டராவே பயங்கரமா சூப்பரா இருக்கும். அது மொத்த சீனும் ஒரு நாள்ல எடுத்தோம். பர்மிஷனே ரொம்ப கஷ்டம் இல்ல அந்த ஏரியால. கோயில பக்கத்துல எப்படி டிவில போறப்ப நான் பார்த்துட்டு நான் டைலாக் சொல்லிட்டே இருப்பேன். இப்ப தியேட்டர்ல பாக்குறப்பன்னா வந்து எல்லாரும் சொல்றாங்க, ஒட்டுமொத்த தியேட்டர் லிரிக் பாடுது, டைலாக் சொல்லுது, போய் கபடி 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 வரைக்கும். ஆமா ஆமா, எவ்ரிதிங். கதவை அந்த பாட்டுலாம் சடுகுடு சந்தனம் சடுகுடு பாட்டு, இந்த ஆட் எல்லாம் ஆடு மாதிரி கத்துறாங்க என் தியேட்டருக்குள்ள. So I think அதுவும் it's a very unusual way to start a film. He's a kabaddi player. He likes to go on, to jog every day morningன்றது. ஏனா இல்லங்க, ஏனா மதுரையில அவங்க ஜாக் பண்ணிட்டு வரான். அதான் சொல்றேன், அந்த ரொட்டீன் தானே இங்கேயும் வருது. இவன் காலையில டெய்லி ஓடுறான், இந்த ரொட்டீன்லயே தெரியாதனமா ஒரு அந்த பொண்ணை தனலட்சுமி எப்படி வந்து சரவணவேலு மீட் பண்றான்றது ஒரு செம பாயிண்ட். அதை அப்படி ட்ரீட் பண்றது தான் வேண்டாம். கில்லி ரீரிலீஸ்னு சொன்னாங்களா, அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க போகலாம் பார்க்கலாம். நான் என்ன நினச்சேன்னா, நான் ஆக்சுவலாக வரலன்னு தான் சொன்னேன். ஏன்னா கில்லி நமக்கு எல்லாமே தெரியுங்க, டைலாக் பை டைலாக் தெரியுங்க. எனக்கு தெரிலங்க எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கும் எனக்கு தெரிலங்க, நான் வரலன்னு தான் சொல்லிட்டேன். அப்புறமா வந்து என் ஃப்ரெண்டு என்ன சொன்னார், PXL பார்க்கலாம், PXL ரீமாஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இந்த படம் 10 on 10 இந்த படம் 10 on 10 தான். இறங்கி ஆடிட்டு அவ்வளவுதாங்க, பயங்கரமா இருந்துச்சு. என்னங்க அந்த அம்மா துண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கை ஓ மேல வேணும் நம்மளே எத்தனை வாட்டின்னு சொல்லி. ஆக்சுவலா 2 தடவை பார்த்தேன் நான், ரீரிலீஸே 2 தடவை பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கு. எனக்கு வைப் அடங்கலங்க, சரியான எனர்ஜி. இப்போ விட்டா நான் இன்னொரு தடவை போயிருவேன், கண்டிப்பா போறேன். ஆனா ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்துச்சு எனக்கு. என்ன ஆக்சுவலா தோணுச்சுன்னா, நல்லா எழுதி நல்லா உழைச்சு ஒரு படம் பண்ணிட்டாங்க, இப்படி ஒரு வேலை பண்ணணும், அவ்வளவுதான். எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, கில்லி ரிலீஸ் ஆன அந்த நாள் இருக்குல்ல, ஹோல் டீம் எப்படி இருந்திருப்பாங்கன்னு எனக்கு நான் இமேஜின் பண்ணி பார்த்தாங்க. இமேஜின் பண்ணதே நான் சொல்றேன். சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. அப்போ சக்தி வந்து செண்பகமூர்த்தியோட அசிஸ்டன்ட். செண்பகமூர்த்தி சார் வந்து ஏஎம் ரத்னம்ல ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்குறாரு. ஸோ லுக் லைஃப் கம்ஸ் ஃபுல் சர்க்கிள் ஃபார் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி மோர் தென் எனிபடி எல்ஸ். சக்தி வேலன் வந்து செண்பகமூர்த்தி அசிஸ்டன்ட். அவங்க தான் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்து எந்தெந்த தியேட்டர்ல எவ்வளோ நாள் ஓடுது சார்ட். அன்னைக்கு கணக்குப்படி தமிழ்நாடு ஷேர் மட்டும் 17 கோடி, விச் இஸ் அன்இமேஜினபிள் நம்பர்ஸ். அவங்க ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்ல சொல்றாங்களா, இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டுலாம் நம்ம வேலை பண்ணல, என்ன இவங்க இப்படி கொண்டாடி பார்த்துட்டு இருக்கானுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த இவங்களும் தப்பிச்சு வந்துட்டு இருந்தாங்கல்ல, ஒரு ஷார்ட் இருக்கும், ஒரு 4-5 பறவை உட்காந்துருக்கும் பறக்கும். ஆக்சுவலா இப்போ யோசிச்சேன், டே அதை ஏன்டா காமிச்சிங்க தான் நமக்கு தோணும். வெடி போட்டோம், ஆனா வெடி போட்டோன்னே மறுபடியும் பறவைக்கு ஷார்ட் இருக்கும், பறவைலாம் பறக்கும். பயங்கரமான ஒர்க்குங்க, மாஸ்டர் கிளாஸ். இல்லை 2-3 கேமரா வச்செல்லாம் இன்னைக்கெல்லாம் ஷூட் பண்ண முடியாது, ஃபில்ம் தான். என்ன ரிச்சா இருக்கு பாருங்க. நீங்க இவ்வளவு பேசுறீங்க என் தலைவி த்ரிஷாவை பத்தி பேசுங்க. இல்லை நான் வந்து படம் பார்த்த உடனே டேக் அ பவ் குயின் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். அவங்க உடனே ஒரு வணக்கம் சொல்லி போட்டாங்க. என்ன ஆர்டிஸ்ட்டுங்க, ஐயோ. ஃப்ரெண்ட் ஒன்று சொன்னாங்க, வெரி ட்ரூ. அது ஆக்சுவலாக அப்போ யோசிச்சு பார்க்கும்போது தான் புரிஞ்சுது எனக்கு. தேர் இஸ் சம்திங் ரிலேட்டபிள் அபவுட் த்ரிஷா, அபவுட் தனலட்சுமி, அபவுட் த்ரிஷா. ஓ இன் ஜென்ரல். ஓகே. இருந்தாலும் ஒரு சின்ன ட்ரீமியான ஒரு பொண்ணாகவும் அவங்க இருப்பாங்க. இந்த காம்பினேஷன் ரொம்ப கஷ்டம் அமையிறது. தனலட்சுமி வேலு 3 பேர் இருப்பாங்க, அப்போ 2 பேர் அழுதுட்டு இருப்பாங்க. இப்போ உன் கேரக்டர் என்ன, யாரையும் புரிஞ்சுக்காம இருக்கிறது தானே அப்படின்னு பூவி சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு புரிஞ்சிருச்சு. படத்தோட மோஸ்ட் ஃபேவரட் ஷாட்டு அந்த லைட் ஹவுஸோட இது சுத்தும் தெரியுமா, அப்போ விஜய் மேல ஒரு ஸ்டே, சரியான அப்படி வெயிட் பண்ணிட்டு கட் பண்ண. அப்படிலாம் கமர்ஷியல் படங்களை ஷாட் வைக்க மாட்டாங்க, அது லைவ் லொகேஷன் அங்கே அப்படியே வச்சு ஒன்று அடிக்கிறாங்க. அவர் ஏன்னா த்ரூஅவுட்டை நீங்கள் என்ன சீன் பார்த்தோம்ல, இவ்வளோ பத்திரமா காப்பாற்றி விட்டுருணும், இவ்வளோ போய் காப்பாற்றி, அந்த இன்டென்ஷன்லேயே தான் அந்த கேரக்டர் த்ரூஅவுட்டாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அப்போ அது ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் வர மொபைல் ஃபோன்லாம் கொடுத்துட்டு அதுதான் வர மொட்டை மாடியிலேருந்து நீங்கள் ரூட்டு சொல்கிறாங்க, என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்காரு. பிளே ஸ்க்ரீன் பிளேன்னா அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் தான், அந்த பிளே தான்.
சின்ன சின்ன கேரக்டர்ஸ் இருக்குல்ல, மயில்சாமி கேரக்டர் பெரிய கேரக்டர் கிடையாது, சின்ன கேரக்டர், character. முக்கியமான கேரக்டர், தாமு பயங்கரமா முக்கியமான ஒரு கேரக்டர். பயங்கர சின்ன அப்புறம் கேரக்டர். இந்த தூள்ல வந்து டிடிஆர் வர்றவர் இதுல வருவாரு. பிரகாஷ்ராஜ் அப்பாவோட பிஏவா ஒருத்தர் வருவார். என்னடா முறைக்கிற? அவர்லாம் எனக்கு அந்த actor ரொம்ப கிளைமேக்ஸ்ல ஸ்கோர், பிடிக்கும். ஆமா நல்ல ஆர்டிஸ்ட், அவர்லாம் கிளைமேக்ஸ்ல ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாரு. ஆமா, அவருக்கு ஒரு கவுண்டர் பயங்கரமா வச்சிருப்பாங்க. ஒரு counter. மந்திரி பையன் என்னடா காப்பாத்திக்க. முறைக்கிற? முறைக்கிறவனெல்லாம் அடிக்கிறானா அவன். வேற லெவல். அந்த என்டையர் டீம், என் தலைவன் வெமனை பத்தி யாரும் பேச மாட்டீங்க. பரவாயில்ல, நான் அவர் தப்பிச்சு போயிருவார்ல, கடவுள் காப்பாத்தணும் கொடையில குதிச்சு போயிருவாங்களா. இப்போ பிரகாஷ் ராஜ் வருவாரு, வந்து சப்பளங்கால் போட்டு உட்காந்துட்டு உட்காந்துருவாரு. பாரு தப்பிச்சிட்டானா, ஓடிட்டானா தப்பிச்சுட்டான்னு அர்த்தம். ஒரு இடத்துல ஸ்கோர். ஏன்னா ஆளாவே அனிமேட்டடான ஒரு கேரக்டர் தானே. ஐயோ சூப்பரா இருந்துச்சுங்க. அப்பா பிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நாய சொல்றான்பா. பிரகாஷ் ராஜுமே ஒவ்வொரு சீன்ல போலீஸ்னு வரு, மீசன் வரு, தனபாலா என்னென்னமோ சொல்லுவாருங்க. அவர் பேரு சிவசுப்ரமணியம் அப்படின்னு. பாலசுப்ரமணியம் செம்மையா இருக்கும். கிரேசி மூன் வைப்ல இறங்கி இருக்காரு பாருங்க பரதன். ஆக்சுவலா கரெக்ட். பிரம்மானந்தத்தை எதுக்கே அந்த ஒரு சீனை கூட்டு வரணும்? That's because we'll make this scene special. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு 100 சீன் எழுதிட்டோம்னா ஒரு சீன் எப்படி எலிவேஷன் கிரியேட் பண்ணலாம், எப்படி சூப்பரா பண்ணலாம், எப்படி வந்து இத எவர்லாஸ்டிங். அந்த சீனோட பீக்குங்க அது, அவ்வளவுதாங்க. அந்த சீன் அதுக்கு மேல உங்களால பெட்டரா பண்ணவே நம்ம முடியாது. சொல்லிருக்கோமே, ராமகிருஷ்ணா உனக்கு இருக்குடா கிருஷ்ணா ஆயில். அவருக்கும் மயில்சாமி தான் டப்பிங் பேசியிருப்பாரு. வேற கடைசியில நீங்க ஏமா போறீங்க? நீங்க ஏமா போறீங்க? உட்காருங்க ஃபுல் டெடிகேஷன். ராஜா இருக்காருல்ல, அவர் தானே வெட்டி இருப்பாரு. ஒரு அடியா பொண்ணு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரகாஷ் அம்மா, முத்துப்பாண்டி அம்மா. போனா அவர் தான் மாலை எடுத்து கொடுத்துட்டு இருப்பாரு போட்டோல போடுறதுக்கு. பிரகாஷ் அல்டிமேட். ஏய் வரேங்க அத்தை, வரேங்க மாமா. அங்க என்ன நடக்குது? கொலைதான். அந்த சீன் இருக்குல்ல, அந்த சீன் தான் ரீ ரிலீஸ்ல நான் நோட் பண்ண ஒரு சீன். பயங்கரமான சீன் அது. அவங்க ஒரு அவங்க அம்மாக்கு மட்டும் அவங்க ஒரு சிங்கரா, அவங்களுக்கு அதான் ஃபர்ஸ்ட் படம். குருவில திரும்ப அம்மாவா நடிக்கிறாங்களா விஜய்க்கு, அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் படம் ஆக்டிங்கா. ஷீஸ் a singer. தரணி விளையாடி இருக்காப்ல. என்ன நடக்குதுங்க? கொலாதான். கொலைதான். டிவி ஓடிட்டு இருக்குமா, போன் வந்துருமா, ஏதோ இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் நிறுத்தியா ஆகணும். டிவி ஆஃப் பண்றது அவன் பண்ணுவான். அவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்றன்றது அவ்வளவுதான். எப்படி காட்ட முடியும்? ஐயோ அதை நிறுத்தியா, அவ்வளவுதான். நம்ம ஒரு ஆல் டைம் டாப் 10 மோஸ்ட் ஃபேவரட் தமிழ் ஃபிலிம்ஸ்ல கில்லிக்கு 100% ஒரு இடம் இருக்கு. பிகாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபிலிம்ஸ் எவர் மேட். ஓகே, இப்போ ரீ ரிலீஸ் பத்தி நீங்க ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதை பத்தின கலெக்ஷன் நிலவரம் ஏதாவது? இல்ல இது வந்து இந்த நான் அதான் அகைன் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அவர் தான் நம்மளோட நண்பர். முன்னாடியிலேருந்தே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, இந்த படம் எவ்வளோ பண்ணுன்னு. பட் இப்போ ஓவர் தி வீக்கெண்டே 5 ரூபா 6 ரூபா ஷேர் தாண்டிருச்சு. இது மொத்த ரன்லையுமே ஒரு 10 ரூபா ஷேரை தாண்டும்ன்றது வந்து எதிர்பார்ப்பாக இருக்குது. விச் இஸ் 20 to 25 crore worth of movie tickets being sold for கில்லி ஆஃப்டர் 20 years அப்படின்றது வந்து தமிழ் சினிமா வரலாறுல. கில்லி பற்றி நிறைய விஷயம் பேசணும். தளபதி வந்து கடைசி 2 படம் கோட் அண்ட் இது போயா டேபிள் தூக்கி இல்லையா படம் பார்க்கும்போதெல்லாம் ரெக்கரிங்காக மாற்றேன். அதுதான் தோணிட்டே இருந்துச்சு ட்வீட்டாகவும். ஐயோ ரிட்டையர்லாம் ஆயிராதையா தயவு செஞ்சு. இஸ் அ ஜென்ரேஷனல் டேலண்ட். இஸ் த ப்ராப்பர் அப்ராப்ரியேட் மிக்ஸ் ஆஃப் எம்ஜிஆர் அண்ட் ரஜினிகாந்த். யூ வில் நெவர் ஃபைண்ட் another ஹீரோ லைக் ஹிம். அது வந்து இப்போ நம்மலாம் we are going to massively miss. அவர் திரும்ப ஏதோ பவன் கல்யாண் மாதிரி முடிவெடுத்து வந்து நடிச்சா கூட ஓகேங்க. இஸ் எ பார்ன் என்டர்டெய்னருங்க. கில்லிலாம் பார்க்கும்போது இதெல்லாம் விட்டுட்டு போ, உனக்கு எப்படியா மனசு வருது? ஐ திங்க் ஐ ஒன்ட் ஈவன் மைண்ட் டியரிங் அவுட் த டே ஹி ரிட்டையர்ஸ். இட் ஜஸ்ட் வாட் இஸ் டன் டு தமிழ் சினிமா, டு ஹிஸ் ஃபேன்ஸ் in terms of entertaining and also to the industry as such. You remove Vijay from the calendar, அது ஒன்றுமே கிடையாது. வேற மாதிரி நம்பர்ஸ். அதில் ஒரு மிகப்பெரிய கிரன்ச் அப்படியே தனியாக கண்ணு கலங்குது. இல்லைங்க, இவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு பெரிய பெயின்ஃபுல்லான ஜேர்னி. ஒரு பெரிய அம்பர்லால இவங்க சொல்கிறாங்க. நான் ரொம்ப பர்சனலாக தான் அதை பார்க்குறேன். நான் சொன்ன மாதிரி ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கி ஷர்ட் போடுறது, பேண்ட்டை கடைசியில் கொஞ்சோண்டு மடிச்சு விட்டுக்கிறது, எல்லாமே எனக்கு அங்கே தான் ஆரம்பிச்சுது. ஸோ 3 பேர் அழுகுறோமா? இல்லைங்க, நான் இல்லை எனக்கு தலைவர் தட் எனக்கு அப்புறம் தமிழ் சினிமாலேயே பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒரு ஆள். இது ரொம்ப பர்சனலாக இருக்குது. ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ ட்விட்டரில் எல்லாம் அண்ணா அண்ணான்றது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஹியூமராகவும் யூஸ் பண்ணுறாங்கல்ல. நான் தான் ஜென்யூனாகவே அண்ணனை தாங்க பார்க்குறேன். அதனால அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பட் ஆனால் ஐயா ப்ளீஸ் டோன்ட் டாக் அபவுட் இஸ் ரிட்டையர்மென்ட். ஆமாங்க, இல்லைங்க எனக்கு இல்லை அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக டூ பர்சனலுங்க. நான் அப்படி சொல்கிறேன், எனக்கு தெரியல. இப்போ நான் கேமரா முன்னாடி சொன்னால் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சினிமா ரொம்ப பிடிக்கும்ன்றனால நான் மேக்ரோவையும் கன்சிடர் பண்ணுறேன். பட் இஃப் ஐ ஹேவ் டு டாக் லைக் யூ, அது ரொம்ப பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அது நம்ம வே ஆஃப் லைஃப்ல இருக்கிற ஒரு ஆள்.
சும்மா கிடையாது, பாடல்கள் மூலமாகவும் ஐயோ அது ஒரு மாதிரி ஆயிரும். அஃப்கோர்ஸ் வலிக்க தான் செய்யும், வருத்தமாக தான் இருக்கும். அது எண்ட் ஆஃப் த டே அது அவர் வாழ்க்கை, அவரோட கருத்து தான் முடியுது. அது நம்ம சொத்துங்க அந்த ஆளு. அது டக்குன்னு அஃப்கோர்ஸ் இஃப் இஸ் மென்ட் டு டூ பிகர் திங்ஸ் வி ஆர் ஹாப்பி. பட் அது தனிப்பட்ட growth தாண்டி வேற ஒரு ஏரியாவுக்கு போறாரு. அந்த ஒரு சோகமான சோகம். சோகமான நோட்டோட இந்த வீடியோவை முடிப்போம். கலந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you. தேங்க்யூ.